பொய்யாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு நாங்க என்னுடைய அண்ணனும் சரி தோழிடும் சரி நேருக்கு நேரம் விசாரிச்சுட்டு நீங்க தேடி விடுவது சொல்ல போறோமா? இந்த இடத்துல கிடையாது, வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. நல்ல பேச்சு, அருமையான ஒரு வரவேற்பு. மறுபடியிலே அழகான ஒரு மான் கொடுத்து பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. நான் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். இந்த மானை போல ஒரு அழகு, அறிவு, மானுடைய பெருமை என்ன அப்படின்றத எடுத்து ஓதட்டுமா? என்னை மெல்ல கொள்ளை கொண்ட மானமா, என்ன மெல்ல கொள்ளை கொண்ட மானமா, எல்லாம் புது பதந்தும் தானமா, என்ன மெல்ல கொள்ளை கொண்ட மானமா. போலவே கதை போட்டு வீரனான் எதிரியான வெற்றி கொண்டது. ஆனந்தமாய் வாழ எண்ணமெல்லாம் கொள்ளை கொண்ட மானமா. நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தாய். ஆகிலே படிப்போடு நீ வந்த வேலை அள்ளிய கைகள் ஒன்று கையல்லவா, அள்ளிய கைகள் ஒன்று கையல்லவா. ஓ வெண்ணிலா, வெண்ணிலா, கொண்ட பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. மனம் தேடி பழகாத பெருமை பார்த்து பழகாத பழம் போன்றே வெண்ணை. மன்னவன் திருமாறு கண் தூங்க வேண்டும், வாழ்வினில் வெற்றி என்ற நான் அல்லவா, வாழ்வினில் வெற்றி என்ற நான் அல்லவா. ஓ வெண்ணிலா, மாமா வெண்ணிலா, அந்த புல்லுலகம் வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. நல்ல நிலாவிலே சல்லாபம் செய்திடும் அள்ளிப்புள் பொற்பகளின் தோடுமே. உல்லாச வாழ்வு தன்னை ஒன்று கூடி சேரலாம். என் உள்ளும் துள்ளியாடினே என்ன மெல்லா கொள்ளை கொண்ட மானமா, மானமா, மானமா. இந்த மானை பிடிப்பதற்கு தலைவியின் காலத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானங்க, சொல்லுங்க. வந்த உடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்தமா நீங்க இல்லை. அதற்கப்புறம் மானுடைய பெருமையில பத்தி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? மானை பார்த்த உடனே பிடிச்ச ஏன் பிடிக்கல? தெளிவா யார்கிட்ட சொன்னீங்க? உங்கள்கிட்ட தானே சொன்னேன். எப்படி மான் இல்லைன்னு சொன்னேன். மானை கண்ணால பார்த்து நான் தான். நாங்க என்னால பாக்கல. இல்ல எதுக்கு பாக்கணும்? எனக்கு தேவை பார்த்திருக்கேன். எனக்கு தேவையில்லை பாக்கல. உங்களுக்கு தேவை இல்ல, இப்படி விட்டு போக முடியுமா? நானு உங்களுக்கு தேவையா இருக்கலாம், அதுக்காக நான் சொல்லி இருக்க முடியுமா? இல்லாதத ஏமா வீட்டை விட்டு சும்மா வந்து எங்கிட்ட சும்மா தெரியுறேனா? எனக்கு 1008 வேலை இருக்கு. நீங்க தான் ஏன் நேரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 1000 வேலை இருந்தா அந்த வேலையில பாத்துக்கணும். ஆமா, சும்மா வந்து இருக்கிறியே நாயமா. அதுதான் எங்க அப்பா சொன்ன வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை? காவல் பார்க்க சொன்னாரு. எப்படி எப்படி காவல்னா எப்படி பார்க்க சொன்னாரு? அண்ணுங்க எடுத்தமா பார்க்க சொன்னாரு. ஒரே நிலையில நின்னுக்கிட்டு கைய கால ஆட்டாத அப்படின்னு சொன்னாரா? இல்ல, நாலாபுரமும் தான் பார்க்கணும். நாலாபுரமா பார்க்கணும். நான் கேக்குறேன், பறவை ஏற்றது இருக்கிய, பறவை எப்படி வரும்? எப்படி வரும்? பறந்து வரும். பறவை என்பது பறந்து வரும். அப்போ என்ன கணக்கு? இந்த அம்மா வர்மன நின்று இப்படி சோடு வரைக்கும் வர்றாங்கல்ல. உங்க அண்ணன் பையன் எதுமா இருக்காரு? உங்க அண்ணன்? எங்க அண்ணன் உள்ள இருக்காரு. உள்ள இருக்காரு. தோழி பொண்ணு உங்க
உங்க அண்ணனு உங்களை மேல ஏற விட்டுட்டு எந்த நேரம் காலவரை சரியா பாத்துக்க ஏன் நீ மாறி விட்டுருவேன் நம்பாத நான் சொல்ற மாதிரி கேளு எங்க அண்ணனை பத்தி என்கிட்டே பேசுறீங்க நான் சொல்றதை கேட்டா நல்லா இருப்பேன் எதுக்கு நீங்க சொல்ல நான் கேட்கணும் சாதிப்பட்டு சன்னியாசிக்கு உண்டு அதுக்காக நீங்க என்ன சொன்னா கேட்கணுமா வந்தவன் யாரு யாரு நீங்க யார வேணா இருந்திருப்பாங்க எனக்கு என்ன உறவு தெரியுமா என்ன உறவு எங்க அண்ணன் அதெல்லாம் சொல்லலையே புரியாத பிள்ளையா இருக்கேமா ஏதோ நம்ம இனத்தவர் மட்டும் தானே சொன்னாரு வேற என்ன உறவு நீங்க விட்டார்ல நம்ம இனத்தவர் சொல்லிட்டார்ல இனத்தவர் மட்டும் தானே சொல்லிட்டு அவளதான் புடிச்சுக்கமா அவளாமா அப்பெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல மானை பிடிக்கிறதுக்கு வக்கு இல்ல பொம்பளை பிள்ளைகிட்ட நின்று வம்பு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க வாழ்க்கையில காரியம் பெருசா வெளிய பெருசா காரியம் தான் பெருசு அப்படி இல்ல முதல்ல உடம்புல வீரியம் வேணும் வீரியம் இருந்தா தான் காரியம் சாதிக்க முடியும் நினைப்பு மானை பிடிக்க 1000 வழிமுறை உண்டு என்னென்ன வழிகள் இருக்கு என்னது இது எப்படி தெரியுது தோசை கரண்டி மாதிரி இருக்கு உன்னை சொல்லி குத்தமா புள்ள அது மாதிரி இருக்கு பண்ற பாராட்டுறேன் பேரு கடை கனை பேர் என்ன கடை விட்டு பிடிக்கலாம் குழி விட்டு பிடிக்கலாம் சரி சில வச்சு பிடிக்கலாம் ஒரு மானை காட்டி கூட மானை பிடிக்கலாம் இப்படி இல்ல ஏன் பிடிக்கல தெரியுமா ஏன் பிடிக்கல மான் மீது கிடப்பட்டால் அழகான மேனி புண்ணா போயிருமே ஐயோ ஜாமானி கிழக்கி பிடிச்சிருக்கேன் சரி விட்டு வச்சுங்களேன் மானுக்கு சில ஏற்பட்டு சரி அதனாலதான் கடவுட்டு பிடிக்கல ஒரு குழி விட்டு பிடிக்கலாம் மான் ஓடி வந்து குளிக்கல விழுகுது என்ன சொல்லு பாப்பா குழிக்குள்ள விழுகுதா ஆமா ஓடியாந்து விழுகிறப்ப கால் கை ஏதாவது ஒடிஞ்சு போயிரும் சும்மாவே நடக்கல அங்கேயும் நடக்கலையா உசுறது தெரியும் ஆகையினால கால் கை ஒடிஞ்சு போயிட்டா என் மனசு தாங்காது என்ன அதனாலதான் பக்குவமா செய்யல அப்படி சரி பெரிய படையை கட்டி மானை கட்டி விடுறான் ஓடி போய் முட்டு விழுகுது சரி என்னங்க வலையில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும் கை கால் ஏதாவது சேர்க்கிறோம் மாட்டிக்கிறேன் ஊட்டி விழுந்தாங்க ஊட்டி முடிஞ்சு போங்க அப்புறம் கூட்டி வெடி வைக்கிற கட்ட முடியுமா பாருங்க மான் வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா மானுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தானே பாக்கணும் அதுதான் தப்பு என்ன பொறுமையாவே இருக்கானா காரியம் தெரிவிப்பேன் அதனால வளர்ச்சி பிடிக்கல அப்ப நான் என்ன சொல்றேன் பொறுமா ஒரு பொய்மான வச்சு உன்ன மாதிரியே ஒண்ணு செஞ்சு என்ன மாதிரியா ஒண்ணு அழகான பெண் ஒரு பெண் சில மாதிரி வச்சு சரி ஏமாந்து பிடிக்கலாம் உலகத்துல எது இது மட்டுமல்ல யாரையுமே ஏமாத்த கூடாது முடிஞ்சா உதவி செய்யணும் முடியாட்டு உதவி பண்ணக்கூடாது இதே பெரிய தர்மா ஏமாத்த கூடாதுக்காகத்தான் இந்த மான கைப்பிடியே பிடிக்கணும் ஒரு நோக்கம் தான் நான் கேக்குறேன் கேளுங்க ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும் ஒரு வருடத்துல 12 மாதங்கள் 12 மாதங்கள்ல ஆடி மாதம் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் விதப்பதப்போம் ஆமா மற்ற மாதங்கள்ல செய்வோமா ஒண்ணு வேணாம் நீ 5 வயசு பிள்ளை ஒரு வயசே பெண்ண எனக்கு இப்பயா பெண்கள்கிட்ட வயசை கேட்க கூடாது ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் கேக்குறேன் பெண்கள்கிட்ட வயசு கேட்க கூடாது ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்க அப்படியே கேக்குறேன் நான் எப்ப கேட்டேன் உங்கள்ட்ட கேட்டேனா தப்பு என்ன தப்பு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிறீங்கன்னா கை வரல ஒட்டிச்சே விடுவேன் எப்ப கேட்டேன் உங்கள்ட்ட பரவாயில்ல இந்த ஒத்த வார்த்தையே எனக்கு ரொம்ப அள்ளி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு மஜர்மா நம்ம உள்ளே போனையே கையை பிடிக்கும்னு என்ன வர உனக்கு கருமம் இந்த திட்டுறேன் இந்த கிளிக்கிறேன் ஒரு ஆம்பளைக்கு ரோசம் வரணும்ல இப்படி கொஞ்சம் கூட ரோசம் எல்லாம் நிக்கிறீங்க ரோசக்காரனுக்கு என்ன ரோசக்காரனுக்கு கரை கொடு மனுமட்ட பயலுக்கு ரோசக்காரா இருந்தா கொடுத்த கதை கொடுத்துருவாங்க உடனே மனுமட்ட போய் கொடுப்பானா அப்ப மருமகளையா இருந்து ஒரு பிள்ளைய வச்சு நல்லா காப்பாத்திக்கிருவேன் பாருங்க இது மனுமட்ட சொல்லி சொல்றீங்களா நீங்க நான் சொல்லல ஆனா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அதல்ல பாருங்க உன் கண் முன்னே மான பிடிக்கல அப்படின்னா ஒத்துக்காதே பிடிக்க முடியாது நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நீங்க பேசுற பேச்சுலயே தெரியுது எதுலயுமே ஒரு கவனம் இல்ல எதுலயுமே ஒரு குறிக்கோள் இல்ல அதான் சொல்லி இருக்கிறாங்கல்ல தலைப்பு இல்லாம பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அவர் கொள்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உறுதியாக இருக்கணும் மான தேடி வந்தீங்க அப்படின்னா மான தேடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் மான் இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படியாமா இந்த இடத்துல இல்லையா சரி நான் வேற இடத்துல போய் தேடி பாக்குறேன் இல்லைன்னா அது வேற எங்கேயாவது ஓடிடும் அப்படின்னு
வேற இடத்துல போய் தேடி பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க நின்னுகிட்டு ஏன் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆடுற மாட்ட அடுத்த கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். நான் பொம்பளை பிள்ளைய போடையன்னு பொறுமையா பேசுனா எனக்கு சட்டமே சட்டம். அப்படித்தான் பேசுவேன். மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கணும். உங்க மான வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் இல்லை சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது. பெண்ணா இருந்தா ஒரு பண்பா உள்ள வாவா நல்லா பிடிக்க சொன்னேன்ல. வந்த உடனே சொன்னேன்ல வருக வருக வேலை வருக சொன்னேன்ல. அப்புறம் என்ன பொறுமா? ஒரு பெண் நடந்து போனா யாரு வாப்பா இன்னாரு மக பரவாயில்லையே நல்ல ஒழுக்கமான பிள்ளையா இருக்க, நல்ல பிள்ளையா இருக்க வேணும் ஊர் உலகம் பாராட்டணும். அது பெண்ணு அடங்காத்தனமா தெரிஞ்சா அப்படின்னு என்ன பெண்ணாது? இப்படி தாப்பு ஒரு ஊரு பெண்ணு இருக்கு. சரி சாதாரண பெண்ணா? நல்ல அழகான பெண்ணுதான். சரி. ஆமா இந்த மாதிரி முதல்ல மூஞ்சி மாதிரி அல்ல சூப்பர் முகம். அப்ப இந்த நல்ல அழகான பெண்ணுதான். சரி. பெண்ணா இருந்தா ஒழுக்கமான தானே 4 பேர் கேட்டு வருவாங்க. ஆமா ஆமா ஆமா. யாருமா அப்பா என்ன மகளா பரவாயில்லையப்பா அப்படி கேட்டு வருவாங்க. அடங்காத்தனமா தெரியவும் ஊரோட சேர்ந்து அடங்கா அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஓ அடங்காம தெரிஞ்சா அப்புறம் அப்படி வைப்பாங்க. என்ன பேரு? அடங்கா பிடாரி. இதுல இந்த பெண்ணு பத்த தகப்பனுக்கு மனசு தாங்கல. ஆமா நம்ம பிள்ளை இப்படி கேட்டு விட்டாங்கல்ல, ஒரு வயலும் கேட்டு வர மாட்டாங்கல்ல. ஊருச்சினமே மாறிய பேசுறேன். இப்படி தெரிஞ்சா எவன் ஆளுக்கு தெரிஞ்சு யாரு கேட்டு வா அப்படின்னு கேட்டு வரல. மனசு வேதனை. அந்த நேரத்துல என்ன மாதிரி இளந்தாரி கிழிச்சு எல்லாம் சரி அடங்காப்பிட்டாரி அப்பட்ட போய் பெண்ணு கேட்கிறேன். சரி எப்படி ஐயா வாங்க உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தாலியை கட்டி கூட்டிட்டு போய் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்றேன். அப்ப அடங்காப்பிட்டாரி அப்பனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆமா சந்தோஷம். அப்புறம் மகளை ஒரு வயலும் கேட்டு வரலையா இருந்தாலும் சரியான ஆம்பளை கேட்டு விட்டேன். அவன் சொல்லி உனக்கு எவ்வளையா நகை வேணும் கேள்றாங்க. ஒரு நகையை வேணா ஒண்ணு வேணாம், ஒரு 3 பொருள் கேட்பேன். வாங்கி கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணி கூட்டி போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 பொருள் என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள்? ஒரு அருவா ஒண்ணு, சரி ஒரு நாக்குட்டி ஒண்ணு, ஒரு சேவல் ஒண்ணு. என்ன 3 பொருள்? அருவா, நாய், சேவல். சேவல். இது 3க்கு இதுக்கு சந்தம் இருக்கா? இல்ல. 3 பொருளையும் வாங்கியாச்சு. வந்த ஆம்பளை அடங்காப்பிட்டாரிய கிடந்த தாலியை கட்டி ஏத்துட்டியா வண்டியில மாட்டுட்டில. சரி ஏறி போவா ஏறி ஏறி கதையில 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 இவதே யாருக்குன்னு அடங்க மாட்டாள. ஆமா. இது என்ன இத்தனை நூலை கட்டிட்டு இசி அங்கே உட்காரு இங்கே சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தின்னாங்க. சரி ஏறி உட்காந்துட்டா. 3 பொருளையும் ஏற்றியாச்சு, வண்டியில் ஏற்றியாச்சு, கொண்டுட்டு போயிட்டேன். கல்யாணம் பண்ணா அன்னைக்கு இரவுல என்ன நடக்கும்? முதல் இரவு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். வாழ்க்கையில ஒரு இனிமே நாள் இல்லையா? ஆமா ஆமா. இவன் அதுவும் செய்யாம வீட்டுக்கு முன்னாடி பெரிய கட்டில் தூக்கி வச்சுட்டேன். வெளியிலேயே போட்டு அடிய உன்ன தாண்டி இதுல உட்காருடி என்ன கையை தூக்குற கதையில 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 அப்படின்னு சொல்றேன். விதை யாருக்கு அடங்க மாட்டான்ல. ஆமா. என்ன இப்படி உட்கார சொல்லுது? பிறகை கட்டிக்கிட்டு கட்டில உட்காந்துட்டேன். சரி. உடனே போனாலே ஒரு நாய் சேவல். ஆமா. ஒரு கட்டில் கல்ல நாய் கட்டியாச்சு, அங்கிட்டு சேவலை கட்டியாச்சு, கையில அருவா வச்சுக்கிட்டேன். ஊடா இருக்கா அடங்காப்படாங்க. இந்த கட்டில் கல்ல நாய் சேவல் ஊட மாப்பிள்ள இருக்கா அருவாளோட ஊட அடங்காப்படா இருக்கா. ஆமா நிக்கிறேன். முதல் நாய்கிட்ட சொல்ற என்னை கேட்காம நீ குறைக்காத. நாய்கிட்ட சொல்லி நாய் கேட்குமாப்பா? அங்க ஒரு நாய் குலைக்க, ஒட்டு நாய் குலைக்கும். இது நாய் குலைச்சிருச்சு. உன்னை என்ன சொன்ன? சொன்ன மட்டும் தின்ன மாட்டேன் அப்படின்னு சொன்னது அறுவடை வச்சு ஒரே வெட்டு. நாய் செத்து போச்சு. சரி. 2வது சேவல் சொல்றேன். நாய்கிட்ட சொன்ன கேட்கல செத்து போச்சு. அது மாதிரி என்ன கேட்காம நீ கூவாத. ஆமா. சேவல் கேட்குமா? ஐயா கிழக்கத்துல இருந்து ஒரு சேவல் கூவா, ஒட்டக்கோழி கூ. இந்த சேவல் ஆமா கூவிச்சு. வேமா ஓடி போனது ஒரு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு அறுத்து போட்டேன். கரெக்ட் எடுத்துட்டு. ஆமா. அப்பதான் சொன்னான அடங்காப்பிடாரிய பார்த்து நாய்கிட்ட சொன்ன கேட்கல செத்து போச்சு, சேவல் சொன்ன கேட்கல செத்து போச்சு. அது மாதிரி
இதனால வரைக்கும் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாது. இனிமேல் ஒழுங்கா கட்டுப்பட்டு வாழ்றியா? அடிய பெரிய சொல்ற இந்த அறுவாளுக்கு இறையா போறியாடி சொன்ன உடனே பொம்பளை பயந்துட்டான். ஆமா பெரிய சுரட்டையா ஆமா. இருப்பேன். என்னடா நாயை வெட்டி கொண்டு விட்டானே, சேவடி கொண்டு விட்டானே, கிறுக்கு போயில இருக்கானே, நம்ம தான் மிச்சம் இருக்கான், நம்மளே வெட்டாலும் வெட்டுவான்னு சொல்லி பொம்பளை பயந்தது மடார காலம் விட்டான். அப்ப ஜான பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை இல்லையா? ஆமா. ஒரு பொம்பளை கூட அடக்குறான்னா அப்ப ஆடுற மாட்டேன் ஆடித்தா கறக்கணும். என்கிட்ட ஒழுங்க வச்சுக்க மாமாங்க சொல்றாங்களா வராது செத்த முடியாது. எதுக்கு காலில் நேரத்து மிஞ்சி போய் நாளைக்கு இப்படித்தான் ஒரு ஊர்ல நல்லா பொம்பளை மாதிரி வாய்க்கிலேயே ஜாட மட்டும் பேச தெரியுது. ஆறு மானதான் பிடிக்க முடியல. நல்லா அருமையா சொன்னீங்க. அடங்காம தெரிஞ்ச ஒருத்திய ஆம்பளை அடக்கணும் அப்படின்னா அவன் அடங்காம தெரிஞ்சிருப்பா, அதனால அடைக்கிறப்பா. எல்லா பெண்களும் அப்படிப்பட்ட பெண்கள் இல்லப்பா. புருஷன் முன்னாட்டினா உன எப்படி இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையோடு இருக்கணும். இப்படித்தான்ப்பா ஒரு ஊர்ல புதுசா கல்யாணமான ஒரு 2 பேரு. சரி புதுசா கல்யாணமானவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சா? இல்ல புருஷன் முண்டாட்டி. புதுசா கல்யாணமான பிள்ளைகளை எல்லாம் பாத்திருக்கியா மதனு? பாய் திறந்து பேசாது. 1 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அதுக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்குங்க, புருஷன் பேச மாட்டேன். அப்ப இந்த பிள்ளை என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை உங்களுக்கு அப்படின்னு யாரு கேட்டா கதையில? இங்க. அப்படியா? ஆமா, ஒரு இடத்துல நிக்கிறாரு பாருங்களேன், போங்க வாங்கிட்டு. அப்ப இந்த கல்யாணமான பிள்ளை என்ன செய்யும்? அமைதியாவே தான் இருக்கும். அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த புருஷங்காரனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஊரெல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்திய நம்மள கட்டி வச்சாங்க, ஆனா இவ எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்கிறாளே, யாரு எதை கேட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பதில் சொல்றான். ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு காது இது கேட்காதோ சரியா அப்படின்னு சந்தேகம் கொண்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா சந்தேகப்படுறேன். சரி நம்ம பொண்டாட்டிய சோதனை பண்ணி பாத்துருவோம், காது கேட்குதா இல்லையன்றத தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவதான் என்ன செய்யறான் அப்படின்னா நேரா என்ன பண்றான், மண்டையில உட்கார்ந்து இருந்தவன் எழுந்திருச்சு வீட்டுக்கு வர்றான். அந்த நேரம் பார்த்து இந்த புது பொண்டாட்டி வீட்டுக்குள்ள அடுப்படியில சமையலறையில நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கா. இவன் பாக்குறான் பொண்டாட்டிக்கு காது கேக்குதா இல்லையான்னு சோதிக்கணும்ல. அப்ப என்ன செய்யறான், பொண்டாட்டி பேரை சொல்லி எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி தானே கேட்கணும். அதனால சரி சமைச்சுக்கிட்டு இருக்கா, இதை வச்சே கேட்போம் அப்படின்னு வாசல்ல நின்னுக்கிட்டு ஏமா இன்னைக்கு என்ன குழம்புன்னு கத்தி இருக்கிறேன். மனைவிட்ட கேட்டிருக்காரு. மனைவிட்ட சத்தத்தையே காணோம். இவனுக்கு உயிரே போயிருச்சு. ஆஹா, நம்ம நினைச்சது புருஷனுக்கு நம்ம நினைச்சது சரிதான், நம்ம கேட்கிறோம், இவ பதில் சொல்லாம இருக்கிறன்னா அப்ப இவளுக்கு காதுதான் கேட்கல அப்படின்னு வேகமா என்ன பண்ணிட்டா வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் கத்தி இருக்கிறான், ஏமா இன்னைக்கு என்ன குழம்புன்னு இருக்கிறான். அப்பையும் சத்தத்தை காணோம். இவனுக்கு அவ்வளவுதான் சொன்னது உண்மையாயிருச்சு. போச்சுடா, செவிடியதான் நம்மள கட்டி வச்சுட்டாங்க, காது கேட்காதவளை கட்டிக்கிட்டோமே, நம்ம வாழ்க்கை என்னாக போகுதுன்னு தெரியலையேன்னு கோபத்துல நேரா சமையல் அறைக்குள்ளேயே வந்துட்டான். வந்துட்டு பொண்டாட்டி மூஞ்சிய பார்த்து அப்பதான் கத்திட்டு இருக்கிறான், ஏமா இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு இருக்கிறான். அப்பதான் அந்த பொண்டாட்டி சொன்னாலாம், ஏன்டா கத்துற மான கேட்டவனே, நீ 3 தடவை கேட்ட இன்னைக்கு என்னமா குழம்புன்னு கேட்ட. நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேங்கன்னு 3 தடவை சொன்னனே, உன் காதுல விடுங்களையாடா, உங்க காதுல என்ன ஈயத்த காட்சியா ஊத்தி இருக்கிறாங்க மணங்கிட்டவனே. அப்ப என்ன அர்த்தம், இவனுக்கு காது கேட்காம இருந்திருக்கு, இவன் பொண்டாட்டியும் சோதனை பண்ணி பார்த்து இருக்கிறான். இப்படித்தான் நிறைய பேர் தெரியுறாங்க, தாங்கிட்ட உள்ள குறை தெரியறதே இல்ல, அடுத்தவங்கள சுலபமா குறை சொல்றது. அந்த மாதிரிதான் நீங்க இப்ப சொல்லி கதை சொல்லி வாய குழற்றிய தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னந்தனி காடு, உங்க தோழி அம்மையார் உள்ள போயிட்டாங்க. ஆமா, உங்க அண்ணன் உள்ள போயிட்டாங்க. நம்ம 2 பேருமே தன்னந்தனியா 2 பேசுறோம். ஆமா ஆமா, யாருமே இல்ல. ஆனா நீ பேசுற முன்ன மனசுக்குள்ள என்ன இருக்கிறது உண்மையை சொல்லிடுறேன். என்னது? ஆனா உண்மையிலே சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிக்கிச்சுமா. ஐயா, உங்களுக்கு எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கல என்ன, உங்களை எனக்கு பிடிக்கல, உங்கள்ட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினைக்க போறாங்க? இந்த காலத்துல 4 பேர் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தா பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களே? மனசுதான் காரணம். மனம் கொண்டது மாளிகை, மனம் இருந்தால்
மார்க் உண்டுண்ணா. இப்ப இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா? ஒருமா அன்னைக்கு யாரு எதுக்கு சிறப்புறேன் ம். சொல்ற மாதிரி கேளு. என்ன? கொஞ்ச நேரம் பொறு. ம். சரியா? சரி. இது பார்த்துட்டே இரு. எதுக்கு? நீனே சொல்லு. ஆளு எரிச்சல் மாதிரி இருக்கா? என்னது எம்ஜிஆர் மாதிரியா? கருமம் எப்பேற்பட்ட அழகனை கொண்டு போய் உங்களோட சேர்க்கிறீங்க? எம்ஜிஆர் முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா இல்லையா? பொறுமா வரேன். என்ன மக்கள் சொல்லட்டும். நீ நான் ஒரே மாதிரி இருக்கமா? நல்லா இருக்க நல்லா இல்ல கேளு. என்ன நான்லாம் கேட்க முடியும், எனக்கு அவசியம் இல்ல. சித்தப்பு இப்படி எப்படி போதுமாயா? சித்தப்பு கட்சி மாறிட்டியா? இப்படி துரோகம் பண்ணலாமா? உண்மைதானே? எம்ஜிஆர் என்ன சொன்னீங்க? நியாயவாதி. ஆமா. எம்ஜிஆர் மாதிரியா இருக்கு. என்ன நீங்க என்ன நாரதரோடையும் ஒத்து போச்சுறீங்க, இவரோடையும் ஒத்து போச்சுறீங்க. வரேன். இந்த உலக உற்பத்தி என்ன? ஆணு பெண்ணு சேர்ந்தாத்தான் உலகமே உற்பத்தி. ஒரு இடத்துக்கு வேலை போறான், 4 பேர் ஒன்னா போனாத்தான் அந்த வேலை ஒழுங்காகும். அது மாதிரி இந்த இடத்துல நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தாத்தான் அதுக்கு சேர்த்து. அப்படியெல்லாம் சேர முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க இல்லைன்றதான் உண்மையான விஷயம். சதீசனா கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஓஹோ. கூட்டத்துல இப்படி பார்க்கல. உங்க மட்டும் படிக்காதீங்க, சும்மா வந்து நம்ம எடுக்காதீங்க. உங்க மட்டும் படிக்காதீங்க. இப்படி பார்க்கல. அதுக்கு ரெண்டு பேரும் கதையும் கேட்கல. மரம் பெருத்தப்பட்டா உத்திரமாகுமா? மரம் பூசணிக்காய் காய்ச்சலாகுமா? சும்மா வாய்த்தவட நடிக்க பார்க்கிறாரு. இவரு கைக்கடாக கதையை நக்கிறாரு. சும்மா வாய்த்தவட நடிக்க பார்க்கிறாரு. அது கூட்டத்துல இப்படி பார்க்கிறேன். அது முதல் இழந்தவர கதையை கேட்கிறேன். மீச மட்டும் வச்சிருந்தா அம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சுக்கிட்டா அதுக்கு ஆகுமா? பாட்டும் அப்படி இருக்கு. மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? அப்படிதான் கேட்பேன். எந்த ஒரு ஆண் மகனுக்கு மீசைதான் அழகு. பெண்ணுக்கு என்ன அழகு? அழகான கூந்தலும் கொங்கையும் இருந்தாத்தான் பெண்ணுக்கு அழகு. இருக்கிற முடிய போய் செமட்டு முடிச்சு தெரிஞ்சா நல்லா இருக்குமையா? இதுக்கு பேர் கலரிங். கலரிங். என்னைக்கு வெற்றி தெரியாது. பாட்மா கலரியா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சுக்கிட்டா அதுக்கு ஆகுமா? மாட பிடிக்கத்தானே உன்னால் முடியுமா? இதை பிடிச்சு போட்டு அழைக்க முடியுமா? பிடிக்கத்தானே உன்னால் முடியுமா? இதை பிடிச்சு போட்டு அழைக்க முடியுமா? கூட்டத்திலே இப்படி பார்க்கிறேன். கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம பென்சில்ல மீசைய வரைஞ்சிட்டு வந்து நிக்கிற நீங்கெல்லாம் என்னைய சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நான் மான் இல்லைன்னு சொல்லியும் இங்கதான் மான் இருக்கு அப்படின்றீங்கன்னா அப்ப என்னைய பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? என்ன உண்மை? திருட்டு முடியும். உங்க பார்வைதான் தெரியல. கரும கண்ணடிக்கிறது, கண்ணை நோண்டியே விடுவேன். இதெல்லாம் வேற பொம்பளை பிள்ளை கிட்ட வச்சுக்கிறோம். கண்ணு இருக்கிறதே தெரியல, இதுல வேற என்ன கண்ணு அடிக்கிறீங்களே? என்ன எங்க அண்ணனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. என்னதான் சொல்லுங்க. மான் இல்ல, மான் சொன்னா பத்தாது. மான் எப்படிப்பட்ட மான் சொல்லுங்க சொன்னா தருவீங்களா? முத சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். மானுக்கு உண்டான அங்க மூக்கழகண்ண, இதழ் அழகண்ண, கூந்தல் அழகண்ண. கூந்தலா? மானுக்கு கூந்தலா? அப்படி இந்த லோகத்துல இல்ல. ஐயோ, அப்படியே வித்தியாசமான மான், விசித்திரமான மானுமா? ஓஹோ, இவருங்க அது அண்ணன் நட போட்டு போச்சுன்னா பார்க்காத எல்லாம் பாப்பாங்க. அப்படிப்பட்ட மானுமா அது? சும்மா இல்லமா இருந்தாலும் அது தலைநிமிர்ந்து பாயாத மானே, தலைநிமிர்ந்து வாயாதமா.
கண்டதுண்டோ பொன்போடுதல் மேடை துணைக்கிட புத்தவதி மாதர கண்டதுண்டோ 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 ஒன்றோ ஒன்றோ. இது மானுக்குரிய அடையாளமா? மான பத்தின எந்த அடையாளம் வரலையே. எதுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா அவனு பேச தெரியுமா? எதுக்காக? தேடி வந்தது மானல்ல, அழகான ஒரு பதுமை. பதுமை? பதுமைனா பதுமைனா பெண்ணு அப்படி அர்த்தம். யார் அந்த பெண்? அழகான பதுமை பெண்ணு இந்த பிள்ளைதான். மரியாதை இல்ல, எங்க அண்ணனை கூப்பிடுவேன். ஒருமா அண்ணன் கூப்பிடுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீ கர்மம். உன்னை கல்யாணம் பண்ணி இங்க வரு. எனக்கு பிடிக்கல. செல்வ போகமா எல்லாமே மேலதானம் கேட்கும் கால விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வருவேன். நம்ம பேசுற ஆடுறியா? அம்மா ஆடுங்கம்மா. இல்ல ஆடுங்கம்மா. குறை விட்டு போறேன். என்ன தானம் என்ன நடந்தது? உன்னதான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவர் சொல்றாரா? சொன்னது யாரு தெரியுமா? யாரா இருக்கும்? அன்றாடம் நான் வணங்கி கொண்டு இருக்கிறேன் முருகப்பெருமான். முருகனா? அவரு தானம்மா உன்னுடைய சோதனை. என்னை வந்து சோதிச்சது அவர் தானா? நீ முருகனை வேண்ட வேண்ட. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தனமே என்னும் முரசொலிக்க பரிசங்கம் என்றாங்கே ஒளியிசைக்க. மத்தனமே என்னும் முரசொலிக்க பரிசங்கம் என்றாங்கே ஒளியிசைக்க. கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், அந்த கனவுகள் நனவாக உறவு நடந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வழிபடுத்தேன் உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. வள்ளி வேடனாக வேடனாக வந்தவன் நான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன பெற வேண்டும்? சுவாமி, பிராணநாதா, எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். ஆகட்டும். இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். நாடு செழிக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், நகர்த்தக்கவே புராணம் வாழ வேண்டும், பத்தி பெருக வேண்டும், பால்வான பொங்க வேண்டும், பத்தி பெருக வேண்டும், பால்வான பொங்க வேண்டும், புறார்கள் சங்கமே புராணம் வாழ வேண்டும்.
உனக்கு ஸ்ரீராம ரூபம் உனக்கு நித்திய ஜெய மங்களமே ராஜமுனக்கு ஸ்ரீராம ரூபம் உனக்கு நித்திய ஜெய சுப யாழிமலை முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இதுவரை அமைதியாக இருந்து நமது கிராமத்திலே வள்ளிக்கு முருகனுக்கும் நடந்த திருமண விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் திருமண விழாவிற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் எங்கள் திருமண விழாவை சிறந்த முறையிலே இங்கே வீடியோ